பிரானா தாங்க பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிடவும் போகிறோம். இதுக்கு ரெண்டுக்கு போட்டி. தான் சொந்த இனத்தையே சாப்பிட மாட்டேங்குங்க. பின்னானா பயங்கரமான மீனாட்டு இருக்குதுங்க. எப்படியா பிடிச்சிட்டங்க ஒன்று சாமி எப்படி கடிக்குது பாருங்க. டேங்கப்பா. அமேசான் ஜங்கிள்குள்ள ஒரு பாரே இருக்குது. குழந்தைகளாம் இதில் ஸ்கூலில் பயணம் பண்ணுவாங்களாம்மா, கொஞ்சம் சேஃப்டியா. ஐயோ அல்டிமேட். இப்பெல்லாம் அப்படியே கழிக்கணும். கருக்கும்னு இருட்டா இருக்கணும் நம்ம கைமண்ணை நல்லா பார்க்கறதுக்கு. இடம் ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க நைட்டில். Hey, what's your name? Live from Maracana. படுத்து புருட்டு இருக்குதுங்க முட்டையை. ஐயோ பாம்பு இருக்குது. குட்டி முதல்ல நம்ம கையில 3 மணி நேரமா கெஞ்சி கதறி ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. என்னது டீ போடுற மாதிரியா? அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளவு ஈஸி. கால் பண்ணு, எடுத்து சொல்லு, இப்படி இப்படிதான் வேணும்னு சொல்லு. நம்ம வீட்டு ஆளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்களோ அப்படி பாத்துப்பாங்க. ஆளுக்கா ஹே எங்க போற? டீ போட போற? போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு கடைசியாக சாப்பிட வந்தோம். சாப்பிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க குரங்குகள் வந்திருக்கு. இவ்வளவு நேரம் போட்டில் போய் தேடி வராத குரங்கு நம்மளோட ஜங்கிள் லாட்ஜுக்கு தேடியே வந்திருக்குது. அங்கே ஒன்று 2-3 இருக்கு. இப்போதாப்பா முதல் குரங்கையே பார்க்குறோம் இந்த ட்ரிப்பில். ஏதோ சாப்பாடு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ வெட்டி வருது பாருங்க. பழம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வருது. பழத்துக்கு தான் வருது. டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிடுது பாருங்க. ஆடா வருது வருது. இதுக்கு ரெண்டுக்கு போட்டி. பார்த்தாச்சப்பா இன்னொன்று ஓடியாருது. டப்பு டப்புன்னு ஏறுது. ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவ்வளோதாங்க. அமேசான் மங்கீஸ் பார்த்தாச்சு. நம்மளோட லாஜிக்கே வந்திருக்குதுங்க. வித்தியாசமா இருக்கு தெரியுது. போயிடுச்சுங்க. பக்கத்தில் போகணும் ஓடிடுச்சுங்க. ஓகேங்க, நமக்கு கரண்ட் வந்துருச்சு, ஏசியும் ஒர்க் ஆச்சு, தண்ணி வந்துருச்சு. ஸோ சூப்பராக குளிச்சு பரப்பிட்டு கிளம்பியாச்சு. தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய வேட்டை வீணான பிரானா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ தங்கியிருக்கிறது அரணினா ஜங்கிள் லாட்ஜ். முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. பிரமாதமாக வந்து இங்கே அட்டகாசமான அமேசான் மழைக்காடுகளில் வந்து போட் ட்ரிப் போனது, காலையில் சன்ரைஸ் பார்த்தது, முக்கியமாக கடைசியாக அந்த ஜங்கிள் ட்ரிப் போனது. ஏகப்பட்ட மரங்கள், அதோட இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அதோட மருத்துவ குணங்கள், இது எல்லாத்தையுமே சிறப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போது தென் அமெரிக்க ஆறுகளில் மட்டுமே, முக்கியமாக அமேசான் ஆறுகளில் மட்டுமே வாழ்கிற மிகப்பெரிய தென் அமெரிக்க வேட்டை மீனான பிரானா தாங்க பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிடவும் போகிறோம். வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 11 இருக்கோங்க. சவுத் அமெரிக்கா 2.0 எல்லா கண்ட்ரிஸும் முடிச்சுட்டு மீண்டும் பிரேசிலுக்குள்ளே என்ட்ராகி பிரேசில் அமேசானாஸில் தான் இருக்கோம். அதில் அந்த ஹார்ட் ஆஃப் அமேசான் அப்படின்னு சொல்லக்கூடிய மனா சிட்டியிலேருந்து நேற்று கிளம்பி இந்த ஜங்கிள் லாட்ஜ் வந்தது. பயங்கர அட்வென்ச்சரஸ் ஜேர்னி பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த ஜங்கிள் டூர் எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது பிரானாவை பிடிக்க போகிறது தான் பாக்கி. மணி 3:30 கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா, பிரானா பிடிக்க முடியுமாங்கிறத இன்னும் சில மணி நேரங்களில் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்னொரு குரூப் வராங்க. அவங்க அந்த போட்டில் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு குரூப் வராங்க. ஹலோ, ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் த பிரானா ஹண்டிங் டூர். இப்போலாம் எங்கே போவாங்கன்னு தெரியல பிடிக்கிறதுக்கு, பார்ப்போம். இப்படி போயிட்டுருக்கோம். ஸோ பிரானாஸ் பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிரானாஸ் பற்றி லைட்டாக அந்த பேசிக் ஒரு குட்டி கதையை பார்த்துருவோமா? கதை இல்லை, ஃபேக்டை பார்த்துருவோமா? பிரானா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, தென் அமெரிக்க நதிகளில் முக்கியமாக அமேசான் நதி மற்றும் கிளை நதிகளில் வாழக்கூடிய முக்கியமான ஒரு வேட்டை மீன். வேட்டை மீன்னா ஆம்னிவோரஸுங்க, அதாவது மற்ற மீன்களை சாப்பிட்டு வளர்கிற மீன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 சென்டிமீட்டர் இதிலிருந்து கிட்டத்தட்ட 35 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. ஸோ குட்டி மீனும் இருக்குது, பெரிய மீனும் இருக்குது. பல்லு தான் அதோட மெயின் இதுவே, ஆயுதமே. பல்லு பாருங்கள், மனித பல்லு மாதிரி கூர்மையாக அப்படி மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் இருக்கும். ஸோ அந்த பல்லை வச்சு தான் மற்ற மீன்களை கடித்து சாப்பிட்றது. பட் பொதுவாக ஒரு இது உண்டு, பிரானா மீன்ஸ் வெறும் மீன்களை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு இல்லை, தாவரங்களை சாப்பிட்றதும் இருக்குது. ஒரு பிரானாங்கிறது ஒரு மீன் கிடையாதுங்க. பிரானாலேயே ஒரு 30 வகையான ஸ்பீசியஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமானது தான் இந்த பிளாக் பிரானா அப்படின்னு சொல்கிறது. பிளாக் பிரானா, ரெட் பிரானா, நிறைய வகையர்கள் இருக்குன்னு வைங்களேன். அந்த பிரானா வச்சு ஒரு சினிமாவே வந்திருக்குங்க, ஹாலிவுட் மூவி. 1970s, டேட் இயர் கரெக்டாக எனக்கு தெரியல, ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் மூவி. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படியே மிகப்பெரிய லெவலில் ஆளுகளை கடிக்கிற மாதிரியும், பெரிய லெவலில் ஒரு அனகொண்டா படம் மாதிரியே ஒரு மிகப்பெரிய லெவலில் சேதாரத்தை உண்டு பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. பட் கடிக்கும், பட் அந்தளவுக்குலாம் இல்லை. அமேசானை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயங்கள் ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுதுங்க. ஒன்று அனகொண்டாஸ், அதுவும் ரொம்ப ரேராக தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் பிரானாஸ் எல்லா அனகொண்டா அமேசான் நதிகளையும் நம்மளால் பிடிக்க முடியும். சைஸ் மட்டும் மாறும், சின்னதாக பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமேசானில் எனக்கு பிடிச்சதே பிரேசிலில் இந்த மாதிரி இதுதாங்க, ஆற்றுக்கு இடையிலேயே உங்களுக்கு மாதிரி புல் மாதிரி நிலைய முடிச்சிருக்குது. அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எதில் தெரியுமா முளைக்குது, இந்த மாதிரி நிறையா மரத்தோட இலைகள் இருக்குல்ல, அது இப்படி மிதக்குது. அது மேலே சின்ன சின்ன விதைகள் போட்டு அது வழியாக உங்களுக்கு இது பிறகுதுங்க. ஸோ அதில் ஏதாவது குட்டி மண் இருந்தால் கூட அதிலிருந்து வந்துடுதுங்க எல்லாம். அப்படி தான் இப்படி குட்டி குட்டி இந்த மாதிரி புல்தீவுகள் ஃபார்ம் ஆகிறது. இது நான் இந்த இதில் பார்க்காதது, பொலிவியா அமேசானில். ஸ்மால் ஐலண்ட்ஸ் ஆஃப் கிராஸ். It grows from the root or from the layer? No, it's just a seed that stays always fruiting. Okay. And they grow in fruiting. Oh, okay. நம்ம சொன்ன மாதிரி தான், கரெக்டு தான். இந்த மேலே விதமாக தண்ணிக்கு மேலே உள்ள லேயர்லேருந்து அதில் உள்ள விதைகள் போட்டு போடுறதுனால அந்த விதைகள்லேருந்து முளைக்கிறதுங்க. எந்த அளவுக்கு இதாக இருக்குது பாருங்கள், வனப்பாக இதாக இருக்குது இந்த இடம். அங்கே வீடுகள்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா? மோஸ்ட்லி இந்த சுற்றி நிறைய ஜங்கிள் லாட்ஜஸ் இருக்குங்க, டூரிஸ்ட் வர்றது. அவங்களுக்குலாம் வேலை செய்கிறாங்கல்ல, அந்த குக்கு, அப்புறம் இந்த போட் ஓட்டுறவங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த காட்டிலேயே அங்கங்கே வீடுகள் அமைச்சு வாழ்ந்துக்கிறாங்க. சரியான வெயில் பார்க்குறதுக்கே பிரமாதமாக இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த புல்தீவுகள் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அப்படியே வந்துட்டோம் மெதுவாக. இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இங்கே நின்று தான் பிடிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குச்சி தாங்க, இதை வச்சு தான் பிடிக்க போகிறோம். தேங்க்யூ. ஸோ நம்மளோட தூண்டில் கொடுத்துட்டாரு. நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஓ, இப்படி தான் இது பண்ணுவாங்களாட்டிருக்கு. ஐயோ, நம்மளை உள்ளே போயிடுச்சு. Then you have to leave the meat like deep
you can, and then when you feel something, you push off. தேங்க்யூ. What is the meat? பீஃப் தான் கொடுத்துருக்காருங்க. மீனும் அது எல்லாமே சாப்பிடும். மனுஷன் கறியே சாப்பிடும். அப்புறம் என்ன அது என்ன மாட்டுக்கறி சாப்பிடாதா? எல்லாமே சாப்பிடும். போட்டாங்க மக்கள். அந்த பக்கம் இவர் பிடிச்சிட்ருக்காரு போட் தம்பி. இங்கே நம்ம கைடு நிறைய இருக்குது. டக்கு டக்குன்னு வந்துடும். இருந்து தெரியும் இந்த பொலிவியாவில் கைடு கிட்டத்தட்ட 8 பிடிச்சாருங்க. நான் ஒன்று, அப்புறம் இந்த மைக்கேல் ஒன்று. அமைதியாக இருக்க சொல்கிறாரு. எடுத்துகிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? இது பயங்கரமான ஆளுங்க. முக்கால்வாசி டைம் வந்து கறி எடுத்துகிட்டு போயிடும். கிடைக்காது. நீங்களாம் விவரமாயிடுச்சு. இறைய மட்டும் எடுத்துகிட்டு போய் தூண்டில் மாட்டாமல். Intelligent. So only we can catch piranha or any other fish, small fishes? We can, with this method, only piranhas. Only piranhas, okay. Oh, other fishes are big. Yeah. Okay. மற்ற மறுபடியும் எடுத்துகிட்டு போயிருச்சுங்க கறியை. இந்த குட்டி தூண்டில் பிரானை மட்டும்தான் பிடிக்க முடியும். ஏன்னா மற்ற மீன்கள்லாம் பெருசாக இருக்கும் இங்கே ஆறுகளில். பிரானை மட்டும்தான் இந்த சைஸ் இருந்து இந்த சைஸ் வரைக்கும். அதெல்லாம் மெயினாக குட்டி மீன்கள் தான் மாட்டுன்னு வைங்க. Do piranhas eat their own species? Another piranha? Yes. Oh, they eat everything. Everything. Okay. தான் சொந்த இனத்தையே சாப்பிட மாட்டிருக்குங்க பின்னானா. பயங்கரமான மீனாட்டு இருக்குதுங்க. அது எத்தனையோ விலங்குகள் பார்த்துருக்கேன். அதோட சொந்த இதை சாப்பிடாதுங்க. இது கிட்டத்தட்ட மனித கறி சாப்பிடும் மனிதர்கள் மாதிரி பிரானா கறி சாப்பிடும் பிரானா இது. அவர்கிட்ட திரும்ப எடுத்துகிட்டு போயிருதுங்க. அவர் அழகாக பிடிங்கிட்டு போயிருதுங்க. அது கரெக்டாக கவும்போது டக்குன்னு எடுத்துடணும். இல்லைன்னா எடுத்துகிட்டு ஓடிடும். டைமிங் தான் ரொம்ப முக்கியம் இதில். முதல் மீனை பிடிச்சிட்டாரு. இங்கே பாருங்க, பெரிய மீனுங்க. நம்ம இதில் கூட சின்னது தான் பிடிச்சோம். சான்ஸே இல்லை. நல்லா இந்த 3 ஜிலேபி சைஸ்க்கு இருக்கு சத்தியமா. இது பிக் ஒன், லிட்டில் பிக் ஒன். யா, மீடியம் சைஸ். யா, ஆல்மோஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மீன் நம்ம கைடு அலெக்ஸ் பிடிச்சிட்டாரு. உடனே சாகாதுங்க அது. அவங்க பிடிச்சிட்டாங்க இன்னொன்னு. சூப்பர். செகண்ட் ஒன்று. ஓகேங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. போட்டுருவோமா? நம்மளது ஆரம்பிச்சிருவோம் வேட்டையை. கொஞ்சம் கடிச்சிட்டு போயிருக்க மாட்டிருக்கு. பாதி கடிச்சிட்டு போயிருச்சுங்க. கடிச்சுது. சே, ஜஸ்ட் மிஸ். ஓகே, பாருங்க இன்னும் வா இது பண்ணிட்டே இருக்கு பாருங்க. துடிச்சிட்டே இருக்கு பாருங்க. பா, என்னமா இருக்குது. ஸோ பிரான வேட்டை மீன் நம்ம பிடிக்கல, அவங்க தான் பிடிச்சாங்க. நம்ம இருங்க அடுத்து ட்ரை பண்ணுவோம். ஓகே, ரெண்டாவது இது போடுவோமா? இந்த நேரம் அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் கம்மி தான். பட் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். தேர்ட் ஒன் பிடிச்சிட்டாங்க. பிக் ஒன்னா பெருசா? ஐயோ, பிடிச்சு வந்துருச்சு. ஜஸ்ட் மிஸ். இட் வாஸ் பிடிச்சிட்டங்க. மேல வந்து வரும்போது கீழே விழுந்துருச்சுங்க. ஐயோ, சே. மீனும் பிடிக்கணும், அதே சமயத்தில் கரெக்டாக வீடியோ எடுக்கணும். கொஞ்சம் சிரமம் தான். வேற யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. கேமராவா அதுக்கு என்ன பண்றது? பிரதர், ஜஸ்ட் ஷோ இந்த கேமரா, தி பிக் ஒன். இது நல்லா பெருசா மாட்டிருங்க. இங்க பாருங்க, உயிர் கடிக்குது பாருங்க. இதுதான் இதோட ஸ்பெஷலே. இது மீட் மட்டும் இல்லை, இலையும் சாப்பிடும். கடிக்கிறது அதோட நேச்சுரல். இது அந்த பல்லு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்க, மேலையும் கீழையும் ஷார்ப்பா. கிரேட். ஓகே பாபா, நைஸ். கடிச்சது அப்புறம் இல்லை. அதாவது கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிக்கி மேலே தூக்கும் போது மிஸ் ஆனதான் வருத்தம். டெஸ்பரேட்டாக உங்களுக்கு ஒன்று காட்டும், நம்ம பிடிச்சி நினைக்கும் போது வரமாட்டேங்குது பாருங்களேன். ஒன்று வந்துருச்சுன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. அதிகமாக நான் எதிர்பார்க்கல. ஒன்று பண்ணுறேங்க, இருங்க நான் ஆஃப் பண்ணிடுறேன். வரும்போது உங்களுக்கு காட்டுறேங்க சிக்கிச்சுன்னா. ஓகே, பிடிச்சிட்டேங்க. எப்படியா பிடிச்சிட்டேங்க ஒன்று. சாமி, ஐயோ உள்ள விழுந்துடணும் ஆண்டவா. இங்க பாருங்க,
நோ 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 ஃபைனலி ஐ காட் ஒன். அப்பா பிடிச்சிங்க நம்ம. Yellow one. yellow one. இதில் நிறைய வெரைட்டி இருக்கு. yellow one பிடிச்சிங்க. நல்லா அவ்வளோ பெருசாகவே பிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் எனக்கு டைம் நைட்டு வறுத்து சாப்பிட போகிறோம். எப்படி மாட்டிருக்கு பாருங்க கரெக்டாக அந்த இதில். ஓ சாமி. பிரேசில் அமேசானில் வந்து உங்கள் குமார் பிடிச்சிட்டங்க. சான்ஸே இல்லை, நச்சுன்னு சிக்கிருச்சு ஒன்று. சூப்பரா ஹாப்பியா உங்களுக்கு? பிரமாதமாக இருக்குல்ல? இப்படி பிடிக்கணும். வழுக்குது, கவனமாக இருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க, துடிக்குது பாருங்க. எப்படி கடிக்குது பாருங்க. எங்க அப்பா இப்படி கடிக்குது பாருங்க. பா சாமி, கொஞ்சம் கவனம். இது என்ன கை போயிடும், அப்படி துண்டாக்கிடுங்க. அந்த அளவுக்கு பல்லு ஸ்ட்ராங்கு, கூர்மை. இவட ஸ்ட்ராங்கு கூர்மை ரெண்டுமே நல்லா சிக்கிருச்சுங்க பாருங்க. எப்படி சிக்கியிருக்கு, அதனால தான் இதனால் வெளியே வர முடியல. எடுத்துட்டேன். கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக இது பண்ணும்போது கிடச்சிருச்சு பாருங்க. உடனே ஆன் பண்ணிட்டேன். லைவாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகேங்க. முதல் இடத்துல இருந்து 2வது பிளேஸ்க்கு போகிறோம். போட்டு வச்சுருக்கேன் நான். இன்னும் பாருங்க வாயு அந்த இது எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ பிடிச்சிருக்கு பாருங்க. எப்படி பிடிக்குது பாருங்க. ஐயோ தெரியுதா? அப்படி தடிக்குது பாருங்க. புரியுதா? இது ஏன் வேட்டை மீன் சொன்னேன் அப்படின்னு? அதான் காரணம். அந்த பக்கம் மாட்டு பண்ணை இருக்கு. மாட்டெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க. ஒரே ஒரு குட்டி வீடு, மாட்டு பண்ணையே இருக்கு. புரியுதா? ஒரே ஒரு அழகான கிராமத்து மர வீடு, சுற்றி அப்படியே எல்லாம் ஏகப்பட்ட மாடுகள். எவ்வளோ மாடுகளுக்கு அற்புதம் தாங்க. சொர்க்கபுரி இது. எத்தனை புல், ஜாலியாக சாப்பிட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கலாம். இந்த பக்கம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதில் உள்ள போய் நைட் எங்கே இருக்குங்க. அவுட்டோர் தழுவோம். சூரியனே இல்லை நேற்று. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூரியன் அடிக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ ரம்மியமாக இருக்குது அமேசான். முக்கியமாக இந்த மொமோரியா நதி. பிரமாதம் போங்க. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸுங்க, பொலிவியா அமேசானுக்கும் இங்கேயும் கொசு நிறைய இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதனால தான் வந்து இந்த இன்செக்ட் ரெப்பலண்ட்டு, மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்டு, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க. நம்மகிட்ட எதுவுமே இல்லை. நம்ம ரெப்பலண்ட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நேற்று இத்தனைக்கும் கரண்ட்டு வேறு இல்லைங்க. கொசு சுத்தமாக இல்லை. என்னென்னு தெரியல, இங்கேயும் எதுவும் கொசு கடிக்கிற மாதிரி தெரியல நமக்கு. அங்கே வந்து தலையில் துண்டெல்லாம் போயிட்டு பார்த்துருப்பீங்க, காமெடியாக இருந்திருக்கும் பொலிவியா அமேசானில். இங்கே தான் கொசு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கம்மியாக இல்லை, சுத்தமாக எனக்கு அடித்த மாதிரி தெரியல. ஒருத்தர் லோக்கல் ஜாலியாக போயிட்டுருக்காரு. இருக்குல்ல, இதுதான் பார்த்தாலே தெரியுதுங்க. பூர்வக்குடி மக்கள் தான், மனூஸ் அவங்க. அதனால தான் இந்த ஊருக்கு பேரே மனாஸ்ன்னு வந்தது. இங்கே ஒரு மாட்டுத்தழுவு மாதிரி இருக்கு, எல்லாம் கட்டி விட்ருக்காங்க. வாய்ப்பு இருக்குது, மாடுகள்லாம் அடைச்சி வைக்கிறதுக்கு அங்கங்கே இந்த மாதிரி கட்டி விட்ருக்காங்க. பறவைகள் சத்தம் தான் இப்படி கட்டுது பாருங்க. குருவிகள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அட்டகாசமான இந்த அமேசான் கீழ நதியில் பயணம் பண்ணி வந்தாச்சுங்க. ஸோ இங்கே தான் மீன் பிடிக்க போகிறோம். 2வது பாயிண்ட்டு சொன்னாங்க. பாருங்க, ஏதோ ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குதுங்க. லோக்கல் மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்களாட்டிருக்கு. அமேசான் ஜங்கிள்குள்ளே என்னென்னமோ பார்த்துருக்கோம். அமேசான் ஜங்கிள்குள்ளே ஒரு பாரே இருக்குது, ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். எப்படி டிவியெல்லாம் வச்சு மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமேசானில் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. மெர்கேரியா அரணின்ஹா நல்லா இருக்குல்ல இடம். இது ஒரு பீர்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க.
பூர்வ குடிகளும் ஏதோ ட்ரெஸ் போடாமல் இலதலை போட்டுருப்பாங்கன்னு நினச்சிங்களேன். எல்லாம் மாறிடுச்சுங்க. அதெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க இன்னும் அன்கான்டாக்டட் ட்ரைப்ஸு. பட் அதெல்லாம் நம்ம போக முடியாது. ரொம்ப டீப், ஒரு 500-600 கிலோமீட்டர் டீப்பாக பயணம் பண்ணி போகணும். பல லட்சங்கள் செலவாகும். கவர்மெண்ட் பர்மிஷன் வேணும். ஸோ நம்ம மற்றபடி இங்கே இருக்கிற பழங்குடிகள் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே நவநாகரிக உலகத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம பண்ணுற மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, டிவி எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா ஜாலியாக வந்து இந்த கடை நம்ம பணம் வேறு எடுத்துகிட்டு வரல, அதனால் எதுவும் வாங்க முடியாது. குழந்தைக்கெல்லாம் ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அடிச்சாயா ஒரு பல்ட்டி இங்கே பாருங்க, தண்ணி ஃபுல்லாக இதாகிடுச்சு. நம்ம சான்ஸே இல்லை, செம்ம பல்ட்டி. ஹலோ ஹோலா பாருங்க, ஏதோ மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க, லோக்கல் கிளப் மேட்ச். ஹோலா ஹோலா ஹோலா. பிரேசில்னாலே ஃபுட்பால் தான், அவங்க ரத்தத்திலேயே இருக்கு ஃபுட்பால். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் நேஷன் பிரேசில் தான். நம்மளோட லைவ் மேட்ச் பார்த்தவன். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபுட்பால் கிரவுண்ட், ஐகானிக் மரக்கானாலா. ஒப்ரிகேடோ ஒப்ரிகேடோ ஒப்ரிகேடோ. பாருங்க எல்லாம் பார்த்துலே தெரியுது, பழங்குடிகள் தான், இண்டிஜினஸ் தான். குழந்தைங்கள ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ ஹோலா. யூ கோ ஸ்கூல் கிரேட் 2. ஓகே ஓகே சூப்பர் நைஸ். இந்த பையன் தான் க்யூட்டாக இருக்கான், ஆனால் பேச மாட்டேங்கிறான். ஹலோ வெக்கம். ஸோ இங்கே இருப்பாங்களாட்ருக்கு வீடெல்லாம் இல்லை, ஃபுல்லெல்லாம் சிலிண்டர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. சிலிண்டர் இது பண்ணுறதா இருங்க. இங்கே பக்கத்தில் இருக்க லாஜிகளுக்கெல்லாம் சப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சிலிண்டர்ஸு. பாருங்க இவங்களா இவர் இல்லை, பட் இவர் இருப்பாங்க. இவங்க அப்படியே பூர்வகுடி முன்மல் தான் இருக்கு, இண்டிஜினஸ் பீப்புள். ஹோலா. கரெக்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சில பேர் அப்படியே தெரியுறாங்க முகம். சரி நம்ம போட்டில் இருந்து எடுத்துருவோம். நம்மளதா எடுத்து இங்கே போடலாங்க, இங்கேயும் நிறைய கிடைக்குங்கிறாங்க. மீண்டும் ஒரு பிரான வேட்டை, ஒரு ட்ரை. அவ்வளோதான். ஸோ இங்கே கிடைக்குங்கிறாங்க நிறைய மீன். இது பண்ணுச்சு இருக்கு, நிறைய இருக்கு இங்கே. சான்ஸே இல்லை, பிடிச்சங்க போட்ட உடனே சிக்கிடுச்சுங்க. ஒன்று குட்டி மீன் தான் இது. கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பிடிச்சதை பார்த்துட்டீங்களா? அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இது வேணாம், இது இதுக்கு இது பண்ணுவானா உள்ள போட்டுருவோமா? அவ்வளோதான். அது ரொம்ப சின்னதுங்க, வேணாம். அது உயிரோடு இருக்கட்டும், பெருசாக இருக்கும்போது பிடிச்சா பரவாயில்ல. பட் லைவ்லியா உங்களுக்கு பிடிச்சி காட்டிட்டேன். முதல் கூட ஆஃப் பண்ணிட்டு எடுக்கும்போது தான் இது பண்ணோம். உங்களுக்கு போட்டோனே சிக்கிருச்சு, பார்த்துட்டீங்களா? சூப்பராக பிடிச்சாச்சு, ஹாப்பி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது போடலாமா? முதல் முறையாக 2 பிரானாவை பிடிச்சாச்சு. அங்கே ஒன்று இங்கே ஒன்று. சத்தியமாக இது எதிர்பார்க்கல. 3வது கிடைச்சதுன்னா இன்னும் அதிர்ஷ்டம் தான். தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஜஸ்ட் மிஸ். எடுத்துட்டு போயிடுச்சு கம்ப்ளீட்டா. நமக்கு எப்பவுமே அடுத்தவங்க போட்டு கொடுத்தா தான் அதிர்ஷ்டம் அடிக்குது. அதனால அண்ணனை போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்களுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. ஓகே ஓகே தேங்க்யூ பிரதர். இங்கேயே சிக்கிருச்சுங்க, ரொம்ப சிரமமாக இருக்குங்க. ஒரு கையில் கேமரா இங்கே பாருங்க, எங்கே சிக்குது பாருங்க. முடியலங்க, சத்தியமாக முடியல. வீடியோ யாராவது எடுத்தாங்கன்னு வைங்க, சூப்பராக பண்ணுவேன். எஸ் பிடிச்சிட்டேன். அடுத்தது ஆனால் இது ரொம்ப சின்னது. ஐயோ இது ஒரு வித்தியாசமான பிரானாவா இருக்குது. எங்க போய் இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் ஸ்பாட்டட். அது பிளாக் பிரானா, ரொம்ப சின்னதானா, சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அவ்வளோதான், போயிடும். பட் வெற்றிகரமா 3 பிடிச்சாச்சு. சூப்பர்ல, ரொம்ப ஹாப்பி நான். ஓகே ஃபைனல் ட்ரை போட்டுருவோமா? ஓகே போட்டாச்சுங்க. இதுதான் நம்ம லாஸ்ட். பிடிச்சா பிடிக்கலாம், இல்லைன்னா கிளம்புறோம். எல்லாம் கிளம்பிட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டாங்க. நான் மட்டும்தான் பாக்கி. ஆஹா எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க, ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஃபைனலாக முடிச்சிடலாம். ஸோ சூப்பராக ஒரு சன்செட். இதில் மீன் பிடிச்சாச்சுங்க. 3 மீன் பிடிச்சிருக்கோம். அதில் 2 ரொம்ப சின்னதாக இருந்தங்காட்டி தூக்கி போட்டேன். இன்னும் 2 ஆல்மோஸ்ட் மேலே தூக்கும்போது கீழே விழுந்துருச்சு.
ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம பிடிச்சது சாப்பாட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. போகிறோம், வறுக்கிறோம், சாப்பிட்றோம். எதிர்பாராத எங்கே பாருங்க, ஹவுஸ் போட் மாதிரி ஒன்று இருக்குது, குட்டி ஹவுஸ் போட்டு. அந்த சேனலில் ஆரம்பிச்சோன்னா முதல் எபிசோட், எனது முதல் ட்ராவல் விளாக், காஷ்மீர் விளாக் பார்த்துருப்பீங்க. அந்த டல் லேக்கில் வந்து பயணம் பண்ணது இங்கே பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கு பாருக்குது. குழந்தைகளாம் இதில் ஸ்கூலில் பயணம் பண்ணுவாங்களாம்மா, கொஞ்சம் சேஃப்டியாக, மழையெல்லாம் வந்தால் உள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஓப்பன் போட்டி இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்குது பாருங்களேன். ஈவினிங் வந்துட்டு இருக்காங்க. அமேசான் காடு மாதிரியே இல்லை, ஏதோ பார்ட்டி பிளேஸ் மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லா இடத்துலையும் பார்ட்டி பண்ணுவாங்க. இங்கே மட்டும் இங்கே இருக்கிற மக்கள் இன்னும் பாவமா, எல்லாருக்கும் இப்போ என்டர்டைன்மெண்ட் தான். அவ்வளோதாங்க, கிளம்ப போகிறோம். இவர் பாருங்க, ஒரு கவுபாய் மாதிரியே இருக்காரு. ஹலோ பிரதர். Hello. Hola. How are you? Nice to meet you. Nice to meet you too. Yeah, you speak very good English. I Great. speak English. You're a guide or? I'm a guide. Oh, great. What's your name? Bennett. Bennett. Nice to meet you, Bennett. I'm Kumar too. from India. India. Yeah, blogger. Great. Welcome to Amazon. Thank you, thank you, thank you. Thank you, brother. எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்காங்க எல்லாரும். வாவ், ஹலோ. இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க பாருங்க. இப்போ அப்படியே ஒரு அந்த பழங்குடி முகம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வித்தியாசமான ஒரு முகங்கள். நிறைய பேர் இங்கே மிக்ஸ் ஆனங்காட்டி உங்களுக்கு இதாக தெரியுது. பட் சில பேர் பழங்குடி முகம் நமக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஈவன் வெள்ளையாக இருந்தால் கூட. இங்கே எங்கேயோ வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறாங்க, இந்த கடையில் ஏதோ வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. எல்லாரும் ஃபோன் வச்சுருக்காங்க. இங்கே எனக்குமே நெட்டு கூட வரும்னு நினைக்கிறேன், சிக்னல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளம்பிட்டேங்க. ஓகே, பாய், see you, பாய். அந்த குரூப் ஃபுல்லாக ஜாலியாக உட்காந்து ஃபுட்பால் விளாண்டுருக்காங்க. பிரமாதமான சன்செட்டு பார்த்துருவோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இறங்குறத. நேற்று மிஸ் ஆன சன்செட் இன்றைக்கி கிடைக்குது பாருங்க. நம்ம போயிட்டுருக்கோம், நமக்கு பேரலாக சன்செட் ஆகிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது, அந்த பக்கம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு குரூப் போயிட்டுருக்காங்க. ஹலோ, ஜாலியாக கை காட்டுறாங்க பாருங்க. பிரமாதமான சூரிய அஸ்தமனம் எனக்கு. கதிரவன் அப்படியே அணுவணுவாக இந்த அமேசான் மலைக்காடுகளில் மறையிறத பார்க்குற அற்புத காட்சி இதோ உங்களுக்காக, உங்கள் குமாருடன், நம்ம பேக்பேக்கர் குமார் சேனலில். ஐயோ, அல்டிமேட், மிகச்சிறந்த அமேசான் சன்செட் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இதாங்க. பொலிவியாவில் கூட இந்த அளவுக்கு பார்க்கல. இவ்வளவு பெரிய அகண்ட அமேசான் நதியில் இப்படி ஒரு பிரமாதமான சன்செட் இன்றைக்கி பார்த்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் இறங்கிடும். 6 மணிக்கு மேலே ஆச்சு. நம்ம இப்படி போக போகிறோம்னு நினைக்கிறோம், நம்ம ரூட்டு. நம்ம இப்படியே பார்த்துருவோம். என்னடா அந்த சன்செட்டுக்கு அதுவும் ஆப்போசிட்டில் நம்ம ஜோடி போட்டுக்கு அதுவும் செமையாக இருக்குது காட்சி. சொல்லுங்க, ஆல்மோஸ்ட் 6:10ங்க. நல்லா இறங்கிடுச்சு. இன்னும் ஒரு கடைசி 5 நிமிஷம். பட் நம்ம இப்படி போகிறதுனால பார்க்க முடியுமான்னு நமக்கு தெரியல திரும்ப. பட் பிரமாதமான காட்சியை பார்த்தாச்சு. பயங்கர ஹாப்பி. சூரியன் அந்த பக்கம் மறைஞ்சோட பார்த்தீங்களா, சுத்தமாக அப்படியே வெளிச்சம் இல்லாமல் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி. இந்த இடம் ரொம்ப பிரிஸ்டீனாக நல்லா இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, வேலை முடிந்தது. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அந்த பக்கம். அற்புத காட்சி. ஓ, நேற்று நம்ம இதுக்கு போனோம்ல சன்செட் ட்ரிப்பு, அவங்களும் வந்துட்டாங்க முடிச்சுட்டு. பட் இன்றைக்கி அவங்க பிரமாதமாக சன்செட் பார்த்துருப்பாங்க. நேற்று நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. நேற்று மிஸ் ஆனது சேர்த்து இன்றைக்கி சூப்பராக பார்த்தாச்சு. ஓகே, போகலாம் வாங்க. ஹலோ, ஹலோ. இது பார்த்தீங்களா, பீர் பார் ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்மளோட இதில். நம்ம வரும்போது இல்லை, இன்னைக்கு இருக்குது. பார் இஸ் ஓப்பன். I want zero. Cola zero. Huh? Cola zero. No? Oh. மேலே இருக்கிறது அப்படிங்கிறாரு. பார் இஸ் ஓப்பன் டுடே. Sim. ஓப்பன். ஓகே. Okay. சர்வேஸா எல்லாம் இருக்கு. 8. Cerveja. பரவாயில்ல, வெளியில் 4, இங்கே 8. டபுள் தான் ரேட்டு, ரொம்ப ஜாஸ்தி இல்லை.
Sai tudo eu faço. ஓகே But no regular. Servo. சரிங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செஃப்கிட்ட கொடுத்துடலாம். மறக்காமல் இன்னைக்கு வடி சாப்பிட்ருவோம். இதை க்ளீன் பண்ணுவாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரில. அப்படியே எண்ணெயில் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கழுவிட்டு இருக்காங்க. For me is a piranha fish fry, oil fry. Okay, okay. கழுவி வச்சிடலாமா? Gracias. Obrigado. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. மணி இப்போது 6:30 போகுது. ஆல்மோஸ்ட்டு 7 மணிக்கு டின்னர். ஒரு அரை மணி நேரம் 7:15 வருவோம். ஓகேவா? இப்போ ரெஸ்ட் எடுப்போம் ரூமில். ஓ, தேங்க்யூ. வந்துருச்சாட்ருக்கு நம்ம ஃபிஷ்ஷு. தனியாக வந்துருச்சு. இங்கே பாருங்க. The specialty for Piranha, you want to take picture? fried piranha. நான் வந்து உள்ளே போகலாம், இந்நேரம் வறுத்துட்டு இருப்பாங்கன்னு நினச்சா ஆல்ரெடி வறுத்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க பிரானாவை. You want to taste the piranha? No, I tried many times. ஓகே. அவங்க நிறைய நேரம் சாப்பிட்ருக்காரம்மா, அதனால் வேணாம் அப்படின்ட்டாரு. கரெக்டாக இருக்கா? உள்ளுக்குள்ள சதையே இல்லை, சும்மா அப்படி இது மாதிரி வருது. இது எப்படி கடிக்கணும்னா அப்படி வச்சு அப்படியே எண்ணெயில் போட்டு வருதுட்டாங்க. அப்படியே முறுமுறுன்னு ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாவம். செம்ம டேஸ்டாக இருக்கு. துடிச்சிட்டு இருந்த பல்லு பார்த்தீங்களா? அது பாருங்க, பல்ல அப்படியே கழிக்கும். அவ்வளோதான். நைட் டின்னர் ஸ்பெஷல் வந்து அன்னாசி பழம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து கோசா பழம் அரைச்சி வச்சுருக்காங்க. ஜூஸு, வழக்கம் போல் நூடுல்ஸு, ரைஸு, அப்புறம் வழக்கம் போல் ப்ரௌன் பீன்ஸு, இவங்க ரெகுலராக சாப்பிட்ற ஐட்டம். சாலடு, சிக்கன், இது வந்து பீஃப்னு நினைக்கிறேன். பீஃபு சாப்பிட்றலாமா? நல்லா இருக்குது. சிக்கன், பீஃப் ரெண்டுமே எடுத்து வந்திருக்கேன். பீஃப் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வளர்க்குறாங்க. இங்கே பெரிய அமேசானில் போர்க் வந்து நிறையா சாப்பிட்டாங்க. நான் சம்பாலோ, ரியோ டி ஜெனரோலாம் பார்த்தேன். ஆனால் இங்கே அமேசானாஸில் மெயினாக இந்த மனோஸ் பக்கத்தில் சென்ட்ரல் பிரேசில், வெஸ்டர்ன் பிரேசில்லாம் முக்கியமாக இந்த அமேசானாஸ் பகுதிகளில் போர்க் அதிகமாக சாப்பிட்றதில்ல, பீஃப் தான் சாப்பிட்றாங்க. நிறைய மாடுகள் வளர்க்குறாங்க. கோட் எங்காவது கொஞ்சம் சாப்பிட்றாங்க. மீன் நிறைய சாப்பிட்றாங்க. இதுதான் இங்கே பீஃப் தான் நல்லா இருக்கு. Like I have a partner. Oh, okay. He has to. நல்லா வெந்திருக்கு கறி. He was living டேஸ்டா இருக்கு. in Spain, right? Okay. You was living in Italy. Okay. And how many years in the jail? Yeah. பீஃப், மீன், சிக்கன் அப்படிதான் சொல்லணும் வரிசை. பீஃப் குழம்பு நல்லா இருக்கு. சாப்பிட்டு ரெடி ஆகும் கேய்மன் வேட்டைக்கு. நல்லா குட்டி முதல்ல வேட்டை. ஓகே, அவ்வளோதாங்க. மணி 8. முதலை வேட்டைக்கு போயிடலாமா? கேய்மன் குட்டி முதலை வேட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட்டு, மாற்றி சொல்லிகிட்டு இருப்பேன் நான். க்ரொக்கடைல் வேறு, அலிகேட்டர் வேறு, கெய்மன் வேறு. இந்த கெய்மன்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும் முதல்ல. இந்த கெய்மனும் அலிகேட்டரும் ஒரே ஒரு வகையை சார்ந்ததுங்க. இதே வந்து க்ரொக்கடைல் வந்து கம்ப்ளீட்டாக வேறு வகையை சார்ந்தது. நம்ம நாட்டில் ஏஷியா, ஆஃப்ரிக்காலாம் அதிகமாக க்ரொக்கடைல் இருக்கும், அந்த பெரிய முதலை. பட் தமிழ் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான், முதலை மண்டி தான். இந்த அலிகேட்டர் வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அதிலெல்லாம் பார்க்கலாம். இந்த கேய்மன்கிறது குட்டி முதல்ல. இது வந்து முக்கியமாக இந்த சவுத் அமெரிக்காவில் தான் பார்க்க முடியும். என்ன ஒரு வித்தியாசம்னா, அதாவது கேய்மன், அலிகேட்டர் ஒரு வகையை சேர்ந்ததா. இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப நீளமாக இருக்காது. கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், கொஞ்சம் யூ ஷேப்பில் இருக்கும். இதே வந்து நீங்கள் க்ரொக்கடைல் பெரிய முதல்ல எடுத்திங்கன்னா, நம்ம ஊரில் இந்தியா, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது நல்லா பெருசாக இருக்கும் இந்த வாய். அப்புறம் வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வி ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுதாங்க டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு இதை சார்ந்தது. இதெல்லாம் வந்து ஒரே ஊர்வன அந்த இது சேர்ந்தால் கூட ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, அந்த சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. அதில் வந்து கெய்மனும் அலிகேட்டரும் ஒரு வகையை சார்ந்தது, க்ரொக்கடைல் வந்து வேறு வகை. ஸோ அந்த க்ரொக்கடைல் உங்களுக்கு தெரியும், அந்த கெய்மன் இப்போ நம்ம பார்க்க போகிறது. கெய்மன் வந்து குட்டி முதல்ல நாக்டர்னல் அனிமலுங்க. அதாவது இரவில் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதை நைட்டு போய் பார்க்க போகிறோம்.
ஸோ நல்லா அது எப்படி தெரியும் அப்படின்னா நைட் உங்களுக்கு கண்ணு மட்டும் நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல. நான் ஃபோனில் வச்சு லைட்டு வச்சு எடுக்க பார்க்குறேன். ஓகேவா? மெயினாக இந்த கேய்மன் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி முதல்ல இதோட ப்ரே இது எதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மீன்கள் சாப்பிடும். அப்புறம் வந்து இது சாப்பிடுங்க, குட்டி குட்டி பறவைகளை சாப்பிடும். இந்த கேபிபேராஸும் சொல்லுவாங்கல்ல, நம்ம இந்த பொலிவியாவில் கூட பார்த்தோமே, இங்கே இருக்காமல் ஆனால் பார்க்க முடியல. இந்த ராட்சசேலி அதெல்லாம் சாப்பிடும். ஆனால் இது இன்னொன்றுக்கு ப்ரேவாக இருக்கும். சவுத் அமெரிக்க காடுகள் அதிகமாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜகுவார் இந்த கெய்மனை சாப்பிடும். ஸோ சில விஷயங்களுக்கு இது ப்ரெடேட்டரு, சில விஷயங்களுக்கு இதுதான் ப்ரே. ஸோ வேட்டையாடவும் செய்யும், இரையாகவும் இருக்கும். அதுதான் இந்த கெய்மன். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க. இப்படி அமேசான் இரவில் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே. ஓகேங்க, போலாமா? அங்கே பாருங்க, போட் ரெடி, போட்மேனும் ரெடி, கைடும் ரெடி, நம்ம ரஷ்யன் கப்பலும் ரெடி. நம்ம மட்டும்தான் பாக்கி. ஆஸ்திரேலியன் கப்பல் இருந்தாலும் தெரியல, அவங்க வரல. நம்ம இங்கே வந்துடலாம். கேய்மன் ஸ்பாட்டிங் பாப்பா எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இங்கேருந்து. பட் எந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக காட்ட முடியும்னு தெரியல இந்த வெளிச்சத்தில். பார்க்கலாம். முதலாக பிரேசில் அமேசானில் இரவில். பெரிய முதல் அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, அதாவது crocodile அளவுக்கு. அலிகேட்டர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், கெய்மன் மாதிரியே, ஆனால் கொஞ்சம் பெருசு. அலிகேட்டர் இருக்குது, பட் அதிகமாக இருக்கிறது கெய்மன் தான். இங்கே உங்களுக்கு தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கெய்மன்லாம். நம்ம அந்த பெரிய crocodile தண்ணி இதில் நிறையா இருக்கும், நிலத்துலையும் இங்கே இருக்குங்க. இதுக்குள்ளே நிலத்துல இருக்குங்க, ஆனால் அதிகமாக தண்ணியில் தான் இருக்குங்க. ஆனால் நைட்டு தான் மெயினாக ஆக்டிவாக இருக்குங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் சும்மா லைட் அடித்து தேடிட்டு இருக்கிறாங்க குட்டி முதலைய. வித்தியாசமான அனுபவம் தாங்க. ஒரு அடர்ந்த அமேசான் மலைக்காடுக்குள்ள நைட்டில் முதலையை தேடி போகிறதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். விசித்திரமாக இருக்குது. கண்ணு மட்டும் நல்லா தெரியும் உங்களுக்கு லைட்டு. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இன்னொன்று சொன்னார், முக்கியமாக இந்த இன்னைக்கு வந்து வெளிச்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. நிலா அந்த பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிலா உங்களுக்கு ரொம்ப வெளிச்சம் ரொம்ப இருந்தால் பௌர்ணமி அப்பெல்லாம் பெருசாக பார்க்க முடியாதாம்மா. இந்த மாதிரி கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும்போது நல்லா பார்க்கலாமா. கருக்கும்னு இருட்டாக இருக்கணும் நம்ம கெய்மனை நல்லா பார்க்குறதுக்கு. அதுதான் மெயின் இதுவே. கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு கெய்மனை. லைட் அடிக்கிறாரு பாருங்க. காட்டுக்குள்ள நடு இதுக்குள்ள வந்து நிறுத்திருக்காரு. பூச்சியெல்லாம் இருக்குதுங்க நிறையா. அமேசான் காட்டில் கருகும் இரவில் உங்கள் குமாருடன். கையிலே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி முதல்ல தானே, ஒன்றும் பண்ணாது. கவனமாக எடுக்கலாம். ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாரு, ஓடி போயிடுச்சு. அங்கே ஒரு வீட்டில் லைட் இருக்குது. பாப்பா வேறு இடத்துக்கு போகிறோம். இங்கே ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. கையில் எடுக்கிறாரு, ஓடிடுச்சு. லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் பிளேஸ். நான் நினச்சேன் தூரத்தில் இருந்து பார்ப்போன்னு. கையிலே எடுக்க போகிறாரு. போட்டுக்குள்ளே வரப்போகுது குட்டி முதல்ல. இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நிறுத்தியிருக்காங்க, இருக்க மாதிரி தெரியுது. பார்க்கலாம். வந்தாரு என்னன்னு தெரியல, காணமே. ஓடிடுதாட்ருக்கு பக்கத்தில் வர ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது.
நிலத்துல இருந்தாலே பிடிக்கிறது கஷ்டம், இது தண்ணியில இருந்தால் ரொம்ப கஷ்டம். பாப்பா வெயிட் பண்ணுவோம். Era grande? Não, insects. It's for insects. இல்லைங்க, மறுபடியும் மிஸ் ஆயிடுச்சு. சரி பாப்பா, உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். அடுத்தது திரும்ப இதையே பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. வருது புலி வருது கணக்காக. புலி வந்தோடனே தான் காட்டுவேன், கைமனை பார்த்தோன்னே தான் காட்டுவேன், அடுத்தது கையில் எடுத்தோன்னே தான் காட்டுவேன். குட்டி முதலே பார்க்குறமோ இல்லையோ கைமனை, இடம் ஆனால் பயங்கரமாக இருக்குதுங்க நைட்டில். எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல எனக்கு. குட்டி முதல்ல நம்ம கையில் இங்கே பாருங்க, குட்டி கைமன்